சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன மிண்டற்பாய்ந்துண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கு இடுமி நீரே. லாஸ்ட் லைன் விட்டுருங்க, அவருக்கு திட்டுறார் ஆழ்வார். முதல் 3 லைன் வச்சுப்போம். ஸ்ரீரங்கத்தை வர்ணிக்கிறார். எப்பவுமே ஒரு ஊரை வர்ணிக்கணும்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, செழிப்பு இதை வச்சுதான் வர்ணிக்கணும். இப்ப டெல்லியை வர்ணிச்சா என்ன சொல்ற? AQI 999, மூச்சையே விட முடியல, இங்க இருந்தா 5 வருஷம் குறைஞ்சு போயிடும், இதெல்லாம் சொல்றா இல்லையா? அந்த காலத்துல இந்த ப்ராப்ளம்லாம் இல்ல. ஊரை வர்ணிப்பீங்க. ஆழ்வார் பாடல் எடுத்துட்டேன்னா அது 8 வரி இருக்குன்னா 4 வரி வெறும் மரத்தை பத்தியே இருக்கும். இந்த மரம் இருக்கு, இந்த பூ பூத்து குலுக்குறது, இப்பேற்பட்ட பூவும் இப்பேற்பட்ட கிளையும் இப்பேற்பட்ட மரமும் இப்பேற்பட்ட குயிலும் இருக்கக்கூடிய காவலம்பாடி பெருமாளே அப்படின்னு வர்ணிச்சுடுவார். அந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்ரீரங்கத்தை வர்ணிக்கிறார். வண்டினம் முரலும் சோலை, அப்படியே வண்டி கிரிங்காரம் பண்றதான், சுத்தி 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 வருதான். வண்டினம் முரலும், அது சப்தத்தோட அப்படின்னு தான் பண்ணும். வண்டினம் முரலும் சோலை. வண்டினம், வண்டு சொல்லல, வண்டினம் ஸ்வாம், ஒரு பெரிய கூட்டமா வந்து வண்டு சுத்தி கிருங்காரம் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா அந்த ஊர்ல அவ்வளவு விதவிதமான புஷ்பங்கள் இருந்திருக்கு. தொண்டரடிக்குடி ஆழ்வார் பாடும்போது வண்டின முரலும் சோலை. மயிலினம் தோகை விரிச்சுண்டு ஆளும் சோலை, அந்தந்த இடத்துல அந்த மயில்கள் ஆடுமாம். கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை. விட்டா கச்சேரியே அங்க நடக்கிறது. அங்க வண்டுகள்லாம் கிரீங்காரம் பண்றது, மயில் ஆடுறது, இந்த இடத்துல குயில் பாடுறது. ஆழ்வார் சொல்றார், இந்த ஸ்ரீ மெட்ராஸ்ல மார்கழி மாசம் சீசன் பேரு, அப்பெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் நடந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா வண்டினம் முரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, குயிலினம் கூவும் சோலை. குயில் அழகா கூவுறது. அந்த இப்ப நீங்க வந்து உடனே இப்ப தமிழ்ல 2 உண்டு, சொல்லுவது, கேட்பது, கத்துவது, கூவுவது. இப்ப பார்த்தேடா சார், எங்க ஊர் பாஷை அவரே கூவிட்டாருன்னு சொல்லிட்டாரு சார். அது குயிலினம் கூவுதுன்னு சொல்றாரு சார். தமிழ் வார்த்தை தான் கூவுறது. ஆனா அந்த கூவுதலை எப்படி சொல்லுவோம் என்று ஒரு வழக்கம் உண்டு, அவ்வளவுதான். அதனால குயிலினம் கூவும் சோலை. அப்பேற்பட்ட மத்தியஸ்தனாய், உபய காவேரி மத்தியஸ்தனாய் திருவாத் விபூதியிலே அரங்கநாதன் துயில்கின்றான். அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன, ஆச்சரியமான ஆபரண பூஷிதனான பகவான் அவ்விடத்தில் துயில்கின்றான். இருக்கட்டும், இதுக்கு வியாக்கியானத்தை பாருங்க. இன்னைக்குமே பிரபந்தம்னா அது அது அதோ ஆழ்வார் பாடியிருக்காருன்னு இருந்தாலும் அது இங்க ஆச்சாரிய புருஷாலாம் வியாக்கியானம் பண்ணலைன்னா அந்த அழகே தெரியாது. பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம் பண்றவர்களோ, கிண்ணகத்திலே இழிவார் திரள் திரளாக இழியுமா போலே மது வெள்ளத்தாலே வண்டுகள் திரள் திரளாக வாய்த்து இழிவது, கழுத்தே கட்டளையாக மதுபானத்தை பண்ணி புக்க திரவியம் இருந்தவிடத்திலே ஒட்டாமையாலும் தான் வாய் விட்டாமையாலும் ஆழத்தியா நின்றுமாய்த்து என்ன சொல்ற? அந்த புஷ்பம் புஷ்பமா போய் அந்த வண்டுகள் மதுவை பானம் பண்றதா, பானம் பண்ணி கழுத்தே கட்டளையாக இருந்தது. அப்படின்னு என்ன? உத்தராத்துக்கு நமக்கு திருமலை நம்பிகள் அப்படின்னு பேர். அந்த பெரிய திருமலை நம்பிகள் ஸ்ரீசைலபூர்ல வாழ்ந்தது திருமலை. திருப்பதிக்கு மேல அவர் உட்கார்ந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார். அந்த சுவாமி தானும் நித்தியபடி திருப்பதிக்கு போவார். திருப்பதிக்கு போயிட்டு அந்த சாயங்காலம் மாமா போய் பார்க்கணும், விஷயம் கத்துக்கணும். மாமாக்கு தெரிய வந்துருத்து, நம்ம மருமான் ரொம்ப ஞானி ராமானுஜர் வந்திருக்காருன்னு. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு கிடு 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 கிடுன்னு மலை வழியா ஓடி வர. ஐயோ, மாமாவை நம்ம போய் பார்க்கணுமே, பெருமாள் இல்ல ஆச்சாரியனை போய் பார்க்கணுமே ராமானுஜர் முட்டிங்கால் அதால நடந்தார். க்ஷமிக்கா, அதுக்கு முழங்கால் முடிச்சுன்னு பேர். தெரியுமே, அவர்களுக்கு ஓடி வந்துட்டார். முழங்காலால ஏறினா கொஞ்சம் லேட்டா தான் போவார். நடுவில் சந்திச்சுட்டா. அப்ப ராமானுஜர் கேட்டாராம், தேவரீர் வந்ததற்கு காரணம் ஏன்? நீங்க எதுக்கு வந்தேன்? இல்ல ராமானுஜா, உன்னை பார்க்க வேண்டும் என்கின்ற இச்சை. அதே சமயத்தை பகவத் பிரசாதம் திருப்பதி வடையை கொடுத்த உடனே பாஷ்யக்காரர் கேட்டாராம், ராமானுஜர் கேட்டாராம், இந்த ஒரு பிரசாதத்தை கொடுப்பதற்கு உயர்ந்த ஆஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தேவரீர் வர வேண்டுமோ? நீங்க வந்து இதை கொடுக்கணுமா? ஆரேனும் ஒரு நீச்சனை பார்த்து இதை கொடுக்க. நீச்சன்னா நீங்க உடனே ஜாதியால் நீச்சன் அதெல்லாம் இல்ல, சாதாரணப்பட்டவன் யாராவது என்ன அங்க இருந்தேன்னு வச்சுக்கோ, துஷ்யன் மூலமா கொடுத்து நீங்களே இதுக்கு வந்தேன்.
அதுக்கு அந்த ஆச்சாரியன் சொன்னாராம், வாஸ்தவம், நான் இந்த பிரசாதத்தை உம்மிடம் சேர்ப்பதற்கு வழி பார்த்தோம், சுத்தி பார்த்தோம், அடியேனை காட்டிலும் ஒரு நீச்சன் இல்லை என்று யாமே வந்தோம். என்னை விட யார் சார் கீழே இருக்கா, அதனால நானே வந்துட்டேன். எப்பேற்பட்டவர்? ராமானுஜருக்கு ஆச்சாரியன். என்னை காட்டிலும் ஒருத்தர் நீச்சன் இல்லைங்கிறார். அதை வேண்டித்தான் பகவத் பாதர் வண்டு மூலமா பெருமாள் கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணார். வண்டே, பெருமாள் கிட்ட போய் சொல்லு, அவிநயம் அபநய, எனக்கு வினயத்தை குடு, அவிநயத்தை போக்கு, ரிமூவ் தோஸ். பரமானந்த கிரிதர புரய மம காமம் கோபால, புரய மம காமம் மாதவ மாமவ தேவா கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா. இது ஒரு அலையே கிருஷ்ண லீலா தரங்கம், கடலில் தரங்கம் அலை, சமுத்திரத்தை நம்பி இருக்கு. சமுத்திரத்தை நம்பதாரை அவதாரவதா வதா சதா வசுதாம் பரமேஸ்வர பரிபால்யோ भवता भवताप भीतोहम मत्स्यादिभिर अवतारवता. அவர் தசாவதார ராகமாலிகா கிருத்தின்னு ஒன்று பாடித்தார். 10 ராகங்கள்ல 10 அவதாரத்துக்கு ஒரு கீர்த்தனை. மாதவோ மாபது மத்ஸ்யாவதாரோ வேதஸ்தே துஷ்டஹரோ வேதாதிரக்ஷண ஸ்ரீ மாதவோ. அப்படி அவதாரங்களை எல்லாம் எடுத்த பகவான் பாரியமா நாராயணி தர்மாம்பிகே தர்ம சம்வதினி தனுஜ சம்மதினி. இதுல ஒரு வார்த்தை நான் சொன்னது இன்னைக்கு வந்து இருக்கிறது, நான் பாடும்போது தனுஜ சொன்னேன். 12 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த நகபி தனுஜ தனுஜ குலாமித்ர, அந்த தனுஜ, அந்த திருவையார பிரதட்சிணமா வரும்போது ஒரு சின்ன சன்னதி உண்டு.